வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. கீழ்பவானி அணை. இந்த அணையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கொடிவேரி அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டிலிருந்து அரக்கன்பேட்டை, தடப்பள்ளி என 2 வாய்க்கால்கள் பிரிகின்றன. மேலும் இந்த அணையிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது காளிங்கராயன் அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரம் உள்ள காளிங்கராயன் வாய்க்கால்கள் பிரிகின்றன. மேலும் இவைகளின் வேளாண்மை சேவைகள் குறித்து இப்போது காணலாம். நீலகிரி மலைகளில் பிறப்பிடமாக கொண்ட பவானியாறும் மோயாறும் கீழ்பவானி அணைக்கட்டில் பவானிசாகர் அணை பகுதியில் மிகுந்த பெரும் பரப்பளவு கொண்ட மண்ணெண்ணை மற்றும் கல்லணையாலும் தேக்கப்பட்டு பாசனத்திற்கும் மின் உற்பத்திக்கும் உதவிகரமாக உள்ளது. கீழ்பவானி அணையிலிருந்து வெளியாகி வரும் பவானி ஆறானது சத்தியமங்கலத்தின் வழியாக செல்கின்றது. இதனை பற்றி கூறுகிறார் செயற்பொறியாளர் எஸ் நடராஜன் அவர்கள். நாம் இருக்கும் இடமானது ஏற்கனவே நான் கூறியது போல 17ஆம் நூற்றாண்டில் மைசூர் அரசர்களால் கட்டப்பட்ட கொடிவேரி கிராமத்தில் கட்டப்பட்ட கொடிவேரி அணைக்கட்டு என்னும் இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இது பவானி ஆற்றிலே முற்காலத்திலே கட்டப்பட்ட முதல் அணைக்கட்டு, கற்களால் கட்டப்பட்ட அணைக்கட்டு. இதில் இடதுபுறம் செல்லும் வாய்க்காலுக்கு பெயர் அரக்கன்கோட்டை வாய்க்காலா என்றும், வலதுபுறம் செல்லும் வாய்க்காலுக்கு தடப்பள்ளி என்றும் பெயர். இந்த கால்வாய்களும் 17ஆம் நூற்றாண்டிலேயே வெட்டப்பட்டு பாசனத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தடப்பள்ளி சேனல் என்பது 77 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதில் 448 மதகுகள் உள்ளன. இதன் ஆயக்கட்டு 17,654 ஏக்கர் ஆகும். அரக்கன்கோட்டை சேனல் என்பது இடதுபுறமாக பிரிந்து 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடி சுமார் 6,850 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கிறது. அதில் 207 மதகுகள் உள்ளன. அரக்கன்கோட்டை வாய்க்காலை பொறுத்தவரை 207 கனஅடி நீர் வரை விட்டு பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. தடப்பள்ளி வாய்க்காலில் 735 கனஅடி தண்ணீர் விட்டு 17,654 ஏக்கர் பாசனம் பெற்று வருகிறது. இந்த அணைக்கட்டின் நீளமானது 456 அடி அல்லது 151.21 மீட்டர். இந்த கொடிவேரி அணைக்கட்டில் 2 பாசன கால்வாய்களின் பாசனம் காலம் ஏப்ரல் 15 ஆரம்பித்து அடுத்த வருடம் பிப்ரவரி 15ஆம் தேதி முடிவடைகிறது. இது கடந்த காலங்களிலிருந்து இதே முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கொடிவேரி அணை கீழ்பவானி அணைக்கட்டிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கொடிவேரி அணை 17ஆம் நூற்றாண்டில் அன்றைய மைசூர் அரசர்களால் கட்டப்பட்டது. இவ்வணைக்கட்டு முழுக்க முழுக்க சிறப்பு வாய்ந்த கற்களால் கட்டப்பட்டது. அணையின் சிறப்பான அமைப்பு பொறியியல் வல்லமைக்கு சான்று பகருகின்றது. கொடிவேரி கல்லணையின் நீளம் சுமார் 496 அடியாகும்.
உயரம் சுமார் 15 to 20 அடி இருக்கலாம். இவ்வணைக்கட்டிற்கு மேலுள்ள நீர்பிடிப்பு பகுதியின் பரப்பு சுமார் 1900 சதுர மைல்களாகும். இப்போது நாம் பார்க்கும் இடமானது கொடிவேரி அணையிலே வலதுபுறமாக பிரியும் தடப்பள்ளி வாய்க்காலின் 18வது கிலோமீட்டரில் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் மூட வாய்க்கால்னு பேர். இதில் தொடர்ந்து 10 மாதம் தண்ணி ஓடுறதுனால வருட பயிரான வாழை, கரும்பு போன்ற பயிர்கள் இங்குள்ள விவசாயிகள் வருடந்தோறும் பயிர் செய்கின்றனர். தடப்பள்ளி வாய்க்கால் 17ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பெற்ற தடப்பள்ளி வாய்க்கால் கொடிவேரி அணையின் வலப்புறத்தில் உள்ளது. இவ்வாய்க்காலுக்கு தலைமதகு 1855 கட்டப்பட்டு நீர் ஒழுங்கிகள் ஏற்படுத்தப்பட்டன. தடப்பள்ளி வாய்க்காலுடைய ஆழம் 7 முதல் 8 அடி ஆழம் இருக்கும். இந்த இடத்தில் வாய்க்காலினுடைய அகலம் சுமார் 70 to 80 அடி அகலத்தில் செல்கிறது. அரக்கன்கோட்டை வாய்க்கால் கொடிவேரி அணைக்கட்டின் இடதுபுறத்திலிருந்து வடக்கு திசை நோக்கி பாயும் இவ்வாய்க்கால் சத்தியமங்கலம் அத்தாணி சாலையின் இடையே உள்ள அரக்கன்கோட்டையின் நஞ்சை புஞ்சை நிலங்களுக்கு பாசனத்தை அளித்து சுமார் 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்து வேளாண்மையை சிறப்பாக வைக்கின்றது. தற்போது நாம் இருக்கும் இடம்தான் காளிங்கராயன் அணைக்கட்டு. இந்த காளிங்கராயன் அணைக்கட்டானது பவானி ஆற்றில் பவானி சாகரிலிருந்து 84வது கிலோமீட்டரில், அதாவது காவிரியுடன் கலப்பதற்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி அமைக்கப்பட்டுள்ள இந்த காளிங்கராயன் அணைக்கட்டானது 786 வருடங்களுக்கு முன்னால் காளிங்கராய கவுண்டர் என்பவரால் இந்த அணைக்கட்டு அமைக்கப்பட்டது. இதில் 3 அணைக்கட்டுகள் உள்ளன. முதலில் உள்ளது முரியன் அணைக்கட்டு, 2வது உள்ளது மத்திய அணைக்கட்டு, 3வது உள்ளது பிரதான அணைக்கட்டு. இந்த 3 விதமான உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. பவானி ஆற்றில் கொடிவேரியிலிருந்து தண்ணி பவானி சாகரிலிருந்து ஆரம்பித்து கொடிவேரி வழியாக பவானி ஆறு காளிங்கராயன் அணைக்கட்டை அடைகிறது. கடைசியாக காளிங்கராயன் அணைக்கட்டில் காளிங்கராயன் வாய்க்கால் பவானி ஆற்றின் வலது மூலையில் காளிங்கராயன் வாய்க்கால் செல்கிறது. காளிங்கராயன் வாய்க்காலின் மொத்த நீளம் 90 கிலோமீட்டர். இதனால் பாசனம் பெறும் பாசன பரப்பு 15,743 ஏக்கர். இதில் 786 மதகுகள் உள்ளன. காளிங்கராயன் வாய்க்காலில் செல்லும் தண்ணீரானது பாசன நிலங்களுக்கு பாசனம் அளித்துவிட்டு முடிவில் நொய்யல் ஆற்றில் கலந்து இறுதியாக காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்த காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து அதிகமாக மழைக்காலங்களில் வரும் தண்ணீர் வழிந்தோடி 1 கிலோமீட்டருக்கு கீழே உள்ள காவிரியில் இந்த பவானி ஆறு இறுதியாக சங்கமிக்கிறது. இந்த காளிங்கராயன் வாய்க்கால் நெளிந்து செல்வதால் சொல்லுவார்கள், அதுக்கு பேர் பாம்பு வாய்க்கால் என்று கூட இங்கே லோக்கலில் சொல்லுவார்கள். பாம்பு வாய்க்கால் என்று கூட அதை சொல்லுவார்கள். இப்பொழுது தமிழக அரசனுடைய ஆணைக்கிணங்க மண் வாய்க்காலாக இருந்த காளிங்கராயன் வாய்க்காலை சென்ற வருடம் 50 கோடியில் புனரமைப்பு செய்யும் பொருட்டு 50 கோடி அனுமதிக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இந்த வருடம் 40 கோடி நபார்டு வங்கி மூலம் பணம் பெறப்பட்டு பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. இந்த வாய்க்காலை 2 வகையாக பிரித்து மெயின் வாய்க்கால், பேபி வாய்க்கால் என 2 வகையாக பிரித்து மெயின் வாய்க்காலில் பாசனத்துக்கு செல்லக்கூடிய தண்ணீரையும், அந்த பேபி வாய்க்காலில் இந்த ஈரோடு டவுனை சுற்றியுள்ள இடங்களில் வெளியேறும் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் ஆகியவற்றை தனியாக பிரித்தெடுத்து சென்று அதை ட்ரீட் பண்ணி பிறகு காவிரியில் கலக்குமாறு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு பேபி வாய்க்கால் என்னும் வாய்க்காலில் கழிவுநீரை கொண்டு சென்று சுத்திகரிப்பு செய்த பின்பு காவிரியில் கலக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாய்க்காலானது வருடத்தில் 10 மாதங்கள் தண்ணீர் வரக்கூடிய வாய்க்காலாகும். இதில் குறிப்பாக மஞ்சள், வாழை,
கரும்பு போன்ற வருட பயிர்கள் இதில் பயிரிடப்படுகின்றன. அந்த தண்ணீர் செல்லும் காலமானது ஜூன் 15 முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இதில் தண்ணீர் திறந்துவிடப்படும். வருடந்தோறும் இதற்கு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வேளாண் பெருங்குடி மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த வாய்க்கால் இப்போது புனரமைப்பு பணிகளும் நடைபெற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நேர்த்தியான இந்நீரில் பொறியியல் கட்டமைப்பில் காளிங்கராயன் வாய்க்கால் சுமார் 56 மைல் 5½ பர்லாங் மற்றும் 20 அடி நீளம் வரைக்கும் காவிரி ஆற்றின் வலது கரை வழி ஓடி பின்னர் நொய்யல் ஆற்றில் கலக்கிறது. இந்த காளிங்கராயன் வாய்க்காலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், காளிங்கராயன் வாய்க்காலின் தலப்பு மதகை ஒட்டி மேல்புறத்தில் வாய்க்காலின் இடதுபுறமாக மணல் போக்கி ஒன்று 3 மதகுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தண்ணீர் ஓடாத அந்த 1½ மாதங்களில் மழை காலங்களிலோ அல்லது அரக்கன்கோட்டை தடுப்பள்ளிக்கு தண்ணீர் விடும் காலங்களிலோ அல்லது ஆற்றிலே அதிகமான தண்ணீர் வரும் பொழுது காளிங்கராயன் வாய்க்காலில் பராமரிப்பு பணிகள் செய்யும் பொழுது வரக்கூடிய தண்ணீரை காளிங்கராயன் வாய்க்காலின் தலைப்பு முதுகை ஒட்டி மேலே இடதுபுறத்தில் அமைந்துள்ள மணற்போக்கி வழியாக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அப்பொழுது இந்த ஆற்றிலோ அல்லது அந்த வாய்க்காலின் தலைப்பு முதுகிலோ அடைபட்டுள்ள மணல்கள், கற்கள், சிறு சிறு குப்பைகள் அனைத்தும் அந்த மணற்போக்கி வழியாக வெளியேற்றப்பட்டு வாய்க்கால் நேச்சராக இயற்கையாக சுத்தப்படுத்தப்படுகிறது என தெரிவித்துக் கொள்கிறேன். காளிங்கராயன் வாய்க்காலின் கடைக்கோடியில் 120 அடி தூரத்தில் பெரிய வட்டம் பரிசோதனை வாய்க்கால் பிரிகின்றது. இவ்வாய்க்காலில் சுமார் 300 ஏக்கர் நிலம் பாசனத்தை பெறுகின்றது. இந்த காளிங்கராயன் அணைக்கட்டானது 786 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்களால் கட்டப்பட்டது. இதனுடைய அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக அமையப்பெற்ற ஒரு அணைக்கட்டாகும். இந்த காளிங்கராயன் வாய்க்காலுக்கு பவானி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரை திருப்பி காளிங்கராயன் வாய்க்காலுக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தில் இந்த பவானி ஆற்றின் குறுக்கே 3 வித்தியாசமான லெவல் மட்டத்தில் உள்ள அணைக்கட்டு வந்து 786 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டு இன்று வரை பராமரிக்கப்பட்டு காளிங்கராயன் வாய்க்காலில் தண்ணீர் கொண்டு சென்று பாசனம் பெற்று வருகிறது. அதில் முதல் அணையான இடதுபுறம் ஆரம்பிக்கப்பட்ட அணைக்கட்டுக்கு பேர் முரியன் அணைக்கட்டு. இதனுடைய மொத்த நீளம் 1350 அடி. அதனுடைய மட்டம் 543.8 அடி. அதற்கு அடுத்து மத்திய அணைக்கட்டு அமைந்துள்ளது. அந்த மத்திய அணைக்கட்டின் நீளம் 854 அடி. அதனுடைய மட்டம் 543.52 அடி. அடுத்து அமையப்பட்டுள்ள அணைக்கட்டின் பெயர் பிரதான அணைக்கட்டு. அதனுடைய நீளம் 757 அடி. அதனுடைய மட்ட உயரம் 541.15 அடி. பவானி ஆற்றில் வரும் ஆற்று நீரை இந்த 3 அணைக்கட்டுகளின் வழியாக திருப்பி பவானி ஆற்றின் வலது கோடியில் அமைந்துள்ள காளிங்கராயன் வாய்க்காலில் சுமார் 90 கிலோமீட்டர் தண்ணீர் எடுத்து செல்லப்பட்டு 15,743 ஏக்கர் பாசனம் பெறுவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. காளிங்கராயன் வாய்க்காலில் ஆண்டுதோறும் 10½ மாதங்களுக்கு தொடர்ந்து பாசனத்திற்கு நீர் வழங்கப்படுகிறது. கடைக்கோடி பகுதி வரை 3 போகம் பயிரிடப்படுகிறது. ஆட்சி செய்வோர் நாட்டினை செம்மையான முறையில் நிர்வகித்தால் நாடு செழிக்கும், அரசின் 6 அங்க கூறுகளும் செழிக்கும் என உரைக்கும் மையன் குரல் உண்மைப்படும். வாழிய பவானி. மேலும் விபரம் பெற செயற்பொறியாளர் எஸ். நடராஜன் அவர்களை 09865268054 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.